எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நாம் இன்னைக்கு நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹிந்தியில் சுக் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. சுக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுக் அப்படின்னா முடிக்க, முடிவு பெற, ஒரு விஷயத்த முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. சுக்னா வருது. இங்கே எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் பாருங்கள். இப்போது வக் பட் சுக்கா, வக் பட் சுக்கானா அவன், பட் அப்படிங்கிறது படித்து, சுக்கா அப்படின்னா முடித்தான். வக் பட்சுக்கா அப்படின்னா அவன் படித்து முடித்தான். நீங்கள் வக் படுத்தா, வக் படுத்தாகனா அவன் படிக்கிறான்னு வரும். வக் படுங்கானா அவன் படேகா அப்படின்னா அவன் படிப்பான் அப்படின்னு வரும். இங்கே வக் பட்சுக்கா அப்படிங்கிறது அவன் படித்து முடித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒருமையின வக் அவன் ஒருமையினால சுக்கா வந்திருக்கு. இதே ஹம்மு பன்மையினால சுக்கே வந்திருக்கு. நல்லா பாருங்கள், பெண்பாலுக்கு சுக்கி வந்திருக்கும். பாருங்கள், இப்போ மைம் கீத் சுன் சுக்கா அப்படின்னா நான், கீத்னா பாடல், சுன்னா கேட்குறது, சுக்கா கேட்டு முடித்தேன். நான் பாடல் கேட்டு முடித்தேன் அப்படிங்கிறதுக்கு தான் மைம் கீத் சுன் சுக்கா. இப்போ ஹம் கா சுக்கே அப்படின்னா, ஹம் கா சுக்கே அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். சுக்கானா முடித்தேன். சுக்கே அப்படிங்கிறது முடித்தோம் அப்படின்றது. ஹம் கா சுக்கே நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். சீதா பாட் லிக் சுக்கி, சீதா நமக்கு தெரியும், பாட்னா பாடம், லிக்னா எழுதுறது, சுக்கி அப்படின்னா சீதா பாடம் எழுதி முடித்தார் அப்படிங்கிறது தான் லிக் சுக்கின்னு இருக்கு. அப்புறம் ராம் பி காம் கர் சுக்கா அப்படின்னா, ராம் பி அப்படி நம்ம பார்த்துக்கோம். பி எப்போதுமே எப்போ வருது அப்படின்னா ராமனும். இப்போ எங்கே ரகு பி அப்படின்னா ரகுவும் அப்படி, ராமனும் அப்படிங்கிறதுனால அந்த பி போடுறோம். காம் கர்னா வேலை செய்து, காம் கர் அப்படிங்கிறது காம்னா வேலை, கர்னா செய்து, வேலை செய்து, சுக்கா அப்படிங்கிறது முடித்தான். சுக்கா அப்படிங்கிறது முடித்தான். வக் கஹானி லிக் சுக்கா அப்படின்னா, வக் கஹானி லிக் சுக்கானா அவன், கஹானிங்கிறது கதை, லிக் சுக்கா அப்படின்னா எழுதி முடித்தான். இதே வக்கு இல்லாமல் ஹம் இருந்துச்சுன்னா ஹம் கஹானி லிக் சுக்கே வந்திருக்கும். சுக்காவுக்கு பதிலாக சுக்கே வந்திருக்கும். இதே வேறு பெண்பால் பேர் போட்டுருந்துச்சுன்னா, ரமா அப்படின்னு இருந்துச்சுன்னா ரமா கஹானி லிக் சுக்கி அப்படின்னு போட்டிருக்கோம். பெண்பாலுக்கு சுக்கி வரும், ஆண்பாலுக்கு சுக்கா வரும். அதுக்கப்புறம் பன்மை, ஆண்பால பன்மைக்கு என்ன வருது அப்படின்னா சுக்கே வருது. ஓகேங்களா? இதான் இந்தியில் சுக் அப்படிங்கிறது உபயோகம். சரிங்களா? தெரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்த. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.